பெரிய திரையில் வந்து சாதிக்க போகிற எதிரில் அமர்ந்துட்டுருக்கிற டெக்னீஷியன்ஸு, நடிகர், நடிகர் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கூட படங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக அவங்களையும் ஜட்ஜாக அரவிந்தராஜ், பாண்டியராஜ் வச்சுருந்தாங்க. ஒரு சிறப்பான சேவையை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆதவன் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க அவர் கூட நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் குண்டலகேசின்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. குட்டி ரேவதி அவர்கள் ரிலீஸ் ஆக போகுது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து 2 பெண்கள் அவங்க தான் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. புது கம்பெனி இல்லையா? உங்களுக்கும் வெற்றி பெற என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது அதிர்ஷ்டசாலிகள்னு சொன்னோம்னா ஆதவனால் இந்த இதில் போட்டி எடுத்துட்டாங்க. போட்டி போட்டாங்களே இத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இவங்க தான் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா படாத பாடுபட்டு லோன்னு நுழைஞ்சி ரோடாக சுற்றி சான்ஸுக்காக சுற்றின காலங்கள் அது. ஆனால் இங்கே வந்து படம் ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு படம் ரிலீஸ் அப்போ இங்கே ஷார்ட் ஃபிலிம் அந்த கண்டெஸ்ட்லேயே உடனே ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடச்சி ஃபஸ்ட்டு படம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் காஞ்சனா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரவேற்காடு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நல்லா வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். அது வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அரவிந்தன் இவர் ஆதவம் வந்து 5:30 மணிக்கு நான் வந்துடுறேன், கொஞ்சம் எர்லியராக விட்டுற முடியுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், எல்லாத்துக்கும் 6 மணி தான் சொல்லியிருக்கு, ஸ்க்ரீனிங் இருக்குது, அதனால் கஷ்டம் சார் அப்படின்னு. சரி 6 மணிக்கு வந்துட்டால் விட்டுருவேன்னா 6 மணிக்கு முடிஞ்சிடும், நீங்கள் கரெக்டாக 6 மணிக்கு வாங்க, 7 மணிக்கு விட்டுறேன் அப்படின்னாரு. அதனால் நான் புறப்படும்போது இந்த கடலை அப்படின்னாங்க. இல்லைம்மா டைம் ஆகி போகும், எனக்கு கஷ்டம் அப்படின்னா அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதனால் 5 நிமிஷம் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம்மா, வெய் வேஸ்டான ஆகிட்டு போது, இல்லை யாராவது சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். இங்கே வந்து 6:01, சரி பரவாயில்ல 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இன்னும் ஒரு படமே போடல அப்படின்னாங்க. இது எப்போ போடுறது, இது எப்போ முடிகிறது, எப்படா ஆரம்பிக்கிறது? 7 மணிக்கெல்லாம் என்ன வந்து அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னாருன்னா 7:30 மணிக்கு தான் மேலேயே வந்தோம் ஸ்டேஜுக்கு. என்னென்னா ஜேரின்னு சொல்லி அந்த ஜேரி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னீங்க. அந்த கடைசியில் இருக்குது ஆர்கேங்கிறது, நீலாங்கரையில் அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். சரி 7ங்கிறது ஒரு 7:30க்கு முடிச்சாராவது போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நினச்சா 7:30க்கு தான் இங்கேயே ஆரம்பித்தா அப்புறம் எப்படி? என்ன வார்த்தை கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்க, வார்த்தை கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கணும். இந்த கிருஷ்ணா அர்ஜுனா யுத்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா கூட தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். கிருஷ்ணர் அவர் சக்கரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டாருன்னு சொன்னோம்னா அது யாரும் தடுக்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். விட்டால் அது கரெக்டாக போய் யாரை தாக்கணுமோ தாக்கிட்டு தான் திரும்பி வரும். ஒருத்தன் திடீர்னு வந்து அர்ஜுனங்கிட்ட வந்து காலில் விழுந்து, ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு. அவன் என்ன விஷயம் இல்லை, நான் உயிர் போயிருப்போம், அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும், உடனே உயிர் பிச்சை கொடுக்குறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அர்ஜுனை வார்த்தை கொடுத்துட்டான், உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு. யார் என்ன வரப்போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்தது சக்கரம் வந்துட்டுருக்கு, கிருஷ்ணர் விட்ட சக்கரம். அர்ஜுனன் ஆடி போயிட்டாப்புல. ஏன்னா ஒரு விதத்தில் அவர் குருமார் தானே, அவர் சக்கரம் வருது, இவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் வர்ற சக்கரத்தை டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டான்.
கிருஷ்ணர் விட்ட சக்கரம் ஸ்டாப் ஆனோடனே மொத்தமாக ஒரு ஆட்டம் கிருஷ்ணருக்கே ஒரு ஏன் சக்கரத்தை யாரா அப்படி தடுத்துட்டு முடியும், யாருனாலையும் முடியாது, அது எவன் தடுத்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அர்ஜுனன், இது ஏன் சக்கரம்னு தெரியுமில்ல, உனக்கு எல்லா வித்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஏன் சக்கரத்தையே நீ எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் ஒரு மனுஷனுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், அதை காப்பாற்றணுமே. ஏண்டா நீ எவனோ ஒருத்தனுக்கு வந்து வார்த்தை கொடுப்பா, அவன் என்ன பண்ணா என்னன்னே தெரியாது, அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்காக வந்து ஏன் சக்கரத்தை நீ நிறுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வார்த்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் வரல, அதனால் நிறுத்த வேண்டியது, நிறுத்த வேண்டி வந்துருச்சுன்னு வேற இப்போ சொல்லிட்டு இருக்கேன், தப்புன்னு கூட சொல்ல, நிறுத்த வேண்டி வந்துருச்சுன்னு. அப்போது கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி தான் தெரியுன்னா ஆமான்னா 2 பேர்த்துக்குள்ள சண்டை, நீ எப்படி நான் எப்படின்னு, அவரோட அம்போட இவர் அம்போட எல்லா சாமி எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய உலகமே அழிகிற அளவுக்கு எல்லாம் இந்த ஃபைட்டு. அப்புறம் கடைசியில் வந்து நாரதர் வந்து உள்ளே போந்து ஒரு அழிச்சாட்டியமாக, அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல, அழிச்சாட்டியமாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி எப்படியோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணல. வார்த்தை கொடுத்தா அவன் பாரு எங்க அளவு போக வேண்டி வந்துருச்சு பாருங்க, இங்கே வந்துட்டு நாரதர் தான். ஸோ படம் வந்து எல்லா படமும் அந்த 10 படத்தை வந்து சொன்ன மாதிரி எல்லோரும் பேசிட்டாங்க, எல்லாருமே சொன்னது தான். அதாவது திருப்பி அது எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் வந்து அதையே நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருந்தால் கூட சிலது சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, எனக்கு நம்பவே முடியல, அந்த காஞ்ச நாள் நடித்தது குழந்தை நடிச்சுக்கிட்டு இருந்தால் அது பார்த்தா பொண்ணு. இப்போ பார்க்கும்போது என்னடா படம் எடுத்து இவ்வளோ கேப் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. அதே மாதிரி அந்த பையன், இவர் தளபதி சின்ன தளபதின்னு சொன்னார், அவன் சின்ன குழந்த மாதிரி இருந்தான், அவனை பார்த்தா அவனும் வந்து படுத்து நான் ஹீரோ ரெடி அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்டேஜில் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த திருநெல்வேலி பாஷை பேசிட்டு நடித்தாங்களே மீண்டும் மலையில், அது நடிக்க வந்த மாதிரியே தெரியல எனக்கு. எங்கேயோ கடையில் வேலைக்கு இருக்கிற ஒரு பொண்ணை அப்படியே கூப்பிட்டு வந்து அதை பேசுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்த மாதிரியே பேசுது அப்படிங்கிற மாதிரி 1% கூட அது இம்மையளவு கூட அது நடிப்பு அப்படிங்கிற மாதிரியே எப்படி இப்படி ஆளை உடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு. இதில் நிறைய பேர் நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே இவங்கெல்லாம் நடிக்க கூப்பிட்டு வந்த ஆளுங்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒவ்வொரு படத்தை எடுத்தவங்களும் வந்து அதுக்கு தகுந்த ஆட்களை வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அந்த படத்தில் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இந்த ஷேடோ ஒரு படத்துக்கு கூட ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது ஒரிஜினலாக ஃபில்மில் கூட அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டு அந்த எடிட்டிங் எல்லாம் ஃபில்மில் கூட ரொம்ப அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அது வருமோ ஒழிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய படங்கள் அறவேக்காடு எல்லாமே ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்கன்னு. இதில் வந்து இந்த பரிசு கிடைக்காதவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க தான் நான் வந்து அவங்கள தான் பாராட்டணும். என்னென்னா நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, முயற்சியே பண்ணாமட்டு எங்கள் வாத்தியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், சின்ன வயசில் வாத்தியார் படிக்கும்போது, பாக்யராஜ் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, ஆனால் நீ அட்டம்ப்டே பண்ணனா கன்ஃபார்ம்டு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஏதோ தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணி பார்த்துரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது அதே மாதிரி தான் தப்போ ரைட்டோ வந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு புறப்படும்போது கூட அந்த எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நீ நம்புமா, நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்லி என்னை அனுப்பிச்சி விடுமா, லைஃபுங்கிறது ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை நான் நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்த்துறேன்னே, என்னை போய் இங்கே ஒரு ஷாப் பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, அங்கே போய் இங்கே போய் இந்த வேலை அந்த வேலைன்னெலாம் சொல்கிறாங்க, நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லைடா நீ நல்லா வருவ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புறப்பட்டு வந்தேன்.
ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி வந்து ஒருத்தருக்குமே இல்லை. இன்றைக்கி சினிமாவுக்கு நோக்கி வர்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இல்லை. யார் வாசப்படிலையும் போய் நிற்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் கதை சொல்கிறேன்னு சொல்லி டைம் கேட்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஒன்று கொண்டு போய் ஒரு சின்ன பென் ட்ரைவில் கொண்டு போய் ஆஃபீஸில் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ப்ரொடியூசர் டைரக்டர் யாருக்கு நேரம் கிடைக்கும் போது பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா, சரி என்ன கொடுத்துட்டு போயிருக்கான், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன ஆகிருப்போகுது அப்படி சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. இப்போ அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பாருங்கள். அவர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது குட் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அம்மா வந்து ரோட்டு கடையில் இட்லி விற்று அவர் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அம்மாவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு பெரிய லெவலில் வந்து வேறு இங்கேயோ சீனா ஏதோ நிறையா ஊர்களில் வந்து கம்பெனியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே 3 விஷயம் பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஒரு பத்திரிகை நாளிதழ் ஒன்று நடத்துகிறாரு, மெட்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. அப்புறம் பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி, அது டிவி, எல்லாமே கஷ்டமான வேலைகள். அப்புறம் அதோடு சொல்லி கடைசியில் சொன்னார் என்னென்னா, இந்த பாம்னு ஒரு படம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இத்தனை வேலைகளை பண்ணிக்கிட்டு பாம்னு ஒரு படம். அப்புறம் நான் சொன்னேன், அந்த பாம்பில் ஒன்றுமே வரல அப்படின்னா. அப்போது கண்டிப்பாக இனிமேல் சினிமா இருக்கிற ஐடியாவே இருக்காது அப்படின்னு. இல்லை செகண்ட் படம் உடனே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ 2வது படத்தையும் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த வின்னருக்கு வந்து கண்டிப்பாக நான் படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சொன்னோம், நீங்களாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமா இன்றைக்கி அது ஓடல இது ஓடல அப்படி இப்படி இருக்காங்க. சினிமாவில் உண்டானது பேன் இண்டியா படம் எடுக்கிறேன், அந்த படம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னா, அதுக்கு வேண்டியது மெட்டீரியல் வந்து கதை தான் விதை. அதை மிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன பேன் இண்டியா எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கதைக்கு வந்து என்றைக்குமே அவ்வளோ தூரம் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இந்த ராமாயணத்தில் வந்து ராமருக்கும் ராவனுக்கும் சண்டை. ராவணன் வந்து நின்ட்டாப்புல முதலாளாக ஒரு சைடில், அவன் படையோடு நிற்கிறான். ராவணன் நின்ட்டானோடனே அடுத்து ராமர் வந்தாச்சு, அவங்க படை இருக்குது. இப்போ என்னென்னா கொடி பறக்க விடுவாங்க. அந்த கொடி பறக்க விட்டதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ளே ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணும். இவர் கொடி ஏற்றி நின்றுருக்கார் ராவணன். ராமர் சைட்லேருந்து கொடி ஏற்றலை. என்னையா இன்னும் கொடி ஏற்றாமல் இருக்காங்க, என்ன ரீசனு என்ன அப்படின்னா, இந்த போர் பண்ணுறவங்க 2 பேரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு கங்கணம் கட்ட வைக்கணும். அந்த கங்கணம் கட்டிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி கங்கணம் கட்டிட்டு ஃபைட் பண்ணும்போது ராமருக்கு வந்து யாரோ வந்து கங்கணம் கட்டிகிட்டே இருக்காங்க. அது வந்து சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் அது நிற்கும், இல்லைன்னா கழண்டு விழுந்துடும். சுத்த பிராமணன்னா வந்து ஒவ்வொருத்தனா வந்து தேடினா அது நிற்க மாட்டேங்குது. கங்கணம் கட்டாமல் கொடி எப்படி ஏற்றுறது? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இந்த பிராமணன் வந்தால் அந்த பிராமணன் வந்தால் இந்த பிராமணன், ஒருத்தனும் வந்தால் ஒன்றும் ஏறல. கடைசியில் ராவணன் கேட்டால் என்ன நடந்துட்டுருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க அந்த கங்கணம் கட்டல, எது கட்டினாலும் கண்டு விழுந்துருது, அதனால் சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் வந்து அந்த கங்கணம் நிற்கும்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணா. உடனே கங்கணம் கொண்டாங்கடா ஒன்று வாங்கினார். இவர் குதிரை எடுத்தார். இவர் நேராக அங்கே போனார் ராமர்கிட்ட. கையை காட்டு அப்படின்னாரு. உடனே ராமர் கையை நீட்டினார். கும்பிட்டு ராவணன் கட்டினான். கங்கணம் நின்னது. இப்போ கொடி ஏற்றுங்க, இப்போ ஃபைட் பண்ணேன். இப்போ இப்படி கதை சொன்னோம்னா ராமர் ஹீரோவா ராவண ஹீரோவா? ஒரு கதையை இப்படி பண்ணும்போது மொத்தமாகவே மாறி போகுது இல்லை. அதனால் கதைக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன வேணால் கொண்டு வரலாம். அதே மாதிரி கதைக்கு வந்து போய் அங்கேயும் இங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டுலாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. கதைங்கிறது வந்து லைஃப்பில் நம்மளை என்ன பாதிச்சுது, என்னெல்லாம் நடந்திருக்கு, எதனால் இதெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் உன்னை பாதிச்சிருக்கும், அதுதான் மனசில் நிற்கும். அப்படி எடுக்கிற படங்கள் தான். அவங்க பாண்டியராஜன் சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க என் ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்துருந்தான், அவனுக்கு இவ்வளோ தூரம் விவரம் இருக்குதுன்னு காமிச்சிக்கவே இல்லை.
எங்கே அவங்ககிட்ட இருக்கிற நான் பிடிங்குவோன்னு சொல்லாமல் இருந்துட்டானே என்ன. ஆனால் என் கதையெல்லாம் அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கதையெல்லாம் சும்மா உட்காந்துருக்கும்போது சாயங்கால நேரத்தில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அவன் இவ்வளோ விவரமாக இருப்பான்னு எனக்கு தெரியல. பசங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அடடா இவ்வளோ சமாச்சாரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கூட இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாராட்டினேன். அதனால் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து இவர் மருது அவர் பேசிட்டு போயிட்டார். அவர் சொன்னார் டெக்னிக்கலாகவும் வந்து இப்போ வந்து என்னென்னலாம் வந்துட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிற டெக்னிக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும், அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இவர் திருப்பி கண்டென்ட்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். கதைங்கிறது தான் உண்மையான கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் இருந்தால் தான் எதுவுமே டெவலப் பண்ண முடியும், எதையுமே பண்ண முடியும். அதனால் அந்த கண்டென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது அங்கேயும் இங்கேயும் தேடாமல் இதுலேயே வந்து நிறைய கதை சிம்பிளானது தான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினார சிம்பிளான மேட்ரு தான். அந்த பொண்ணு ஏதோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அவள் ஏதோ ஐடியா பண்ணி அவள் வந்து சொல்லணும்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் சூழலெல்லாம் பார்த்தா இது சரியாக வராது அப்படின்ட்டு ஒரு சம்பவமாக தான் அதை எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய இதாக இல்லை. ஆனாலும் வந்து அது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்தது. அந்த மாதிரி 2-3 நிறையா படங்கள் இதில் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுக்காகத்தான் ஆதவா பேசாமல் உட்காந்துட்டு நான் என்னென்னா 7:30 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னா 7:30 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் சரி நீ என்ன பண்ணுறது, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு தான் போய்க்கணும், சமாதானப்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க போது அப்புறம் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட வந்தவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு எங்கேயாவது மறுபடியும் அவங்க வீடு எங்கேன்னு கேட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனை திட்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் எல்லாருடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது படங்களை பற்றி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி பேசும்போது அது நடித்தவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அவங்க சந்தோஷத்தை பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய திரையிலேயே நீங்கள் செஞ்சு நீங்களும் நிறைவடையணும், உங்களை பார்த்து நாங்களும் நிறைவடையணும். ஆதவனுக்கு அதுக்கு மனதால் இது ஒரு சேவை மாதிரி தான் செஞ்சுருக்காரு அவர். ஆதவன் ஏதோ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு வாரம் தான் சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதல்ல சொன்னார் எங்கேயோ ஒரு இடம். நான் சொன்னேன் அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குப்பா, அவ்வளோ தூரத்தில் கொண்டு வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாப்புல. அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாப்புல 3 நாளைக்கு முன்னாடி. இல்லை அப்போவே வாங்கி உடனே 10 படத்தையும் லைனாக பார்த்துட்டேன். அப்புறம் அதில் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி அசிஸ்டண்ட்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்தது. என்னென்ன சேனலில் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மாதவனுக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.